சமீபத்துல ஒரு பிரபலமான நிகழ்ச்சியில ஒரு ஜோடி பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணமே ஐஸ்கிரீமை என்னோட மனைவி மெல்ட் பண்ணி சூடா சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை கணவர் பகிர்ந்ததும் அவங்களுடைய மனைவி பண்ண ஒரு சில விஷயங்களும் சொல்லலாம். அந்த வகையில ஒரு பிரபலமான நிகழ்ச்சியில மனைவியோட குழந்தைத்தனத்தை ரசிப்பதா வெறுப்பதா அப்படின்னு குழம்பி தவிக்கும் கணவர்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க. அந்த டாபிக்ல விவாதமெல்லாம் நடந்துச்சு. அதுல நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் பண்ணதை பார்த்து நிறைய பேர் ரொம்பவே அதிர்ச்சியாகி பயங்கரமா திட்டவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல ரொம்பவே ட்ரெண்ட் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரதி அவங்களும் அவங்களுடைய கணவரும் தான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னுடைய மனைவி ஐஸ்கிரீம் சூடு பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அவர் சொன்னாரு. இதெல்லாம் பார்த்து எல்லாருமே பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய விமர்சனங்களும் வந்துச்சுன்னு சொல்லலாம். அதை பத்தி சமீபத்துல நிறைய பேட்டி எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதாவது நாங்க ரீல்ஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன வீடியோக்கள் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். இப்ப இவ்வளவு தூரம் ட்ரெண்ட் ஆயிருக்கோ அது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் நிறைய பேர் தேவையில்லாத கருத்துக்களை பதிவிட்டு திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் வீட்டுல இருக்க மாதிரியே வெளியில இருந்ததுனால எங்க வீட்லயும் இதே மாதிரி குழந்தைத்தனத்தை அங்கேயும் போய் பண்ணுவியாடா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு எல்லாம் கூட அவங்க ரெண்டு பேரும் ஒரு சில விஷயங்களை சொல்லி இருந்தாங்க. அதுல அவங்களுடைய கணவர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, ரீல்ஸ்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பயங்கரமா எக்ஸ்பிரசிவா இருப்பாங்க. நானும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருந்திருக்கேன். ஏன்னா இவங்கனாலதான் நான் ரீல்ஸ் பண்ணவே ஆரம்பிச்சேன். எங்களை ஒரு பிரபலமான நிகழ்ச்சியில இருந்து கூப்பிட்டாங்க. அந்த சமயத்துல நாங்க ஊர்ல இருந்தோம். அப்புறம் இந்த டாபிக் எங்களுக்கு பிடிச்சதுனால நாங்களே போகலான்னு முடிவு பண்ணி தான் அவங்க கிட்ட பேசணும். அது மட்டும் இல்லாம நாங்க பக்கா அரேஞ்ச்டு மேரேஜ் தான். ரெண்டு பேருக்கும் அறந்தாங்கி பக்கத்துல தான் ஊரு. அப்பா ரொம்ப யதார்த்தமான ஆளு. பொண்ணுங்களை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிதான் வளர்த்திருக்காரு. கல்யாணமாகி 2 வருஷம் ஆகுது. ஆரம்பத்துல இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஏன்னா என்னோட சிஸ்டர் எல்லாம் இப்படி இருக்கவே மாட்டாங்க. ஆனா இவர் ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருப்பா அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதே போல ரதிவதனா அவங்க இத பத்தி பேசும்போது, நான் ஒரே பொண்ணு தான், உண்மையை சொல்லணும்னா கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டாங்க. நம்ம ஃபேமிலியில எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பிரசிவா தான் இருப்பாங்க. நான் எங்க வீட்டுல எப்படி இருந்தனோ அப்படிதாங்க இப்ப இவங்க வீட்லயும் இருக்கேன். எந்த வித்தியாசமும் கிடையாது. அந்த ஐஸ்கிரீம் பத்தி பேசினது இவ்வளவு தூரம் வைரல் ஆகும்னு எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம அவங்க பாதி கட் பண்ணிட்டாங்க. எனக்கு சளி பிடிக்கும், அதனாலதான் ஐஸ்கிரீமை மெல்ட் பண்ணி சூடு பண்ணி சாப்பிடுவேன். அதெல்லாம் நான் அதுல சொல்லி இருந்தேன். ஹோட்டல்ல சுடு தண்ணி வாங்கி ஐஸ்கிரீம் மெல்ட் பண்ணா சீக்கிரம் சூடா மெல்ட் ஆகும், அந்த ஒரு வியூல தான் நான் சொன்னேன். ஆனா இது தப்பா எல்லா பக்கம் போயிருச்சு. எங்களோடது கூட்டு குடும்பம். நான் எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப எமோஷனல் ஆகி அழுவேன். ஒவ்வொரு தடவும் ஊர்ல இருந்து வரும்போது நான் ரொம்பவே அழுவேன். அதுவும் அந்த பாட்டை போட்டு நான் ஃபீல் பண்ணி அழுவேன். அப்ப அந்த பாட்டை கேட்டாலே நீ அழுவியா அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு. அதே போலதான் நான் குழந்தைத்தனமா தான் இருப்பேன். எனக்கு பெரிய கிஃப்ட் எல்லாம் எதுவும் வேண்டாம், கிண்டர் ஜாய் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும், அவ்வளவுதான். எனக்கு வீட்டு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காங்க. அதே போல என் மனைவி ரொம்ப சென்சிட்டிவ். ஆனா இந்த நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாம் எப்படி தாங்கிக்க போறாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இது ரொம்ப தைரியமா ஹேண்டில் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்களுடைய கணவரும் சொல்லியிருந்தாங்க. வர கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்ப நாங்க எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டோம். எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா பேசி இந்த விஷயத்தை அவங்க முடிச்சிருக்காங்க.